தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே பந்தநல்லூர் மாரியம்மன் கோயிலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய 3 சக்கர சைக்கிள்கள் செடி கொடிகள் மண்டி கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா பந்தநல்லூர் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோயிலில் சுமார் 30க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய 3 சக்கர சைக்கிள்களானது போடப்பட்டுள்ளது. இந்த 3 சக்கர சைக்கிள்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பதை அந்த வண்டியில் பின்புற பகுதியில் அந்த தொகுதியின் அமைச்சரான உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் அவர்களின் பெயர் பொறிக்கப்பட்டு அந்த சைக்கிள் என்பது 30க்கும் மேற்பட்ட சைக்கிள்கள் அந்த கோயில்களிலேயே விடப்பட்டுள்ளது. அது கிட்டத்தட்ட பல மாதங்களாக வெயில்களிலும் மழைகளிலும் அங்கேயே காட்சி பொருளாக கிடந்து வருவதால் அந்த சைக்கிள்கள் அனைத்தும் வீணாகி தற்போது புதர்மண்டி காட்சியளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எத்தனையோ முறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் பல மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு 3 சக்கர சைக்கிள் வேண்டும் என்று பல முறை மனு அளித்து காத்து கிடக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய அரசு சார்பில் வழங்கப்பட வேண்டிய இந்த 30க்கும் மேற்பட்ட சைக்கிள் ஒரு கோயில் வளாகத்தினுள் இத்தனை மாதங்கள் கிடப்பது மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அதாவது மாற்றுத்திறனாளித்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த சைக்கிள்களை ஆய்வு செய்து இந்த சைக்கிள்களில் எத்தனை சைக்கிள்களை சரி செய்ய முடியும், மீண்டும் அதை எத்தனை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க முடியும் என்பதை பார்த்து உடனடியாக இந்த சைக்கிளை அங்கிருந்து எடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் காத்து கிடக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டும் என்பது மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து மாற்றுத்திறனாளிகள் தெரிவிக்கையில், நாங்கள் எல்லாம் பல மாதங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அலைந்து திரிந்து இது போன்ற மனு கொடுத்து எங்களுக்கு சைக்கிள்கள் இருந்தால் உதவியாக இருக்கும் என கோரிக்கை மனுவை பலமுறை வைத்து வருகிறோம். ஆனால் எங்களுக்கெல்லாம் சைக்கிள்கள் ஒதுக்கப்படவில்லை. ஆனாலும் கூட 30க்கும் மேற்பட்ட சைக்கிள் இது போன்று வீணடிக்கப்படுவது அரசின் பணம் அரசிற்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்துவதை தாண்டியும் கூட மாற்றுத்திறனாளி ஒருவர் இதனால் பயனடைய முடியாத வேதனையில் இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே அரசு அதிகாரிகள் இது போன்ற சம்பவங்கள் இதுபோன்று இனி ஒரு முறை நடைபெறாத வண்ணம் பாதுகாத்து பயனாளிகளுக்கோ அல்லது எந்த ஒரு பயனாளிகளுக்கோ வழங்கப்பட வேண்டிய பொருள்கள் எதுவாக இருந்தாலும் பாதுகாப்பான இடத்தில் வைத்து பராமரித்து அதை எத்தனை மாதங்கள் கழித்து கொடுப்பதாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை ஒரு சரியான இடங்களில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சரவணகுமார். பந்தநல்லூர் அருகில் உள்ள மாரியம்மன் கோவிலில் மாற்றுத்திறனாளிகள் உபயோகப்படுத்தக்கூடிய 3 சக்கர சைக்கிளானது கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட சைக்கிள் உயர்கல்வித்துறை அமைச்சர் வழங்கிய 200 சைக்கிளில் மீதி உள்ள 60 சைக்கிள் வீணாக காடு மண்டி போய் அந்த மழையிலும் வெயிலையும் கடந்து அந்த சைக்கிள் துருப்பிடிச்சு போய் யாருக்கும் புரோஜனம் இல்லாத வகையில் அந்த சைக்கிள் வீணாக போகின்றது. இதனை மாவட்ட நலத்துறையின் மூலமாக இந்த மாற்றுத்திறனாளிகள் உபயோகப்படுத்தக்கூடிய சைக்கிளை கோவணம், திருவிடைமருதூர், திருப்பனந்தாள் ஆகிய பகுதிகளில் இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வருகின்றனர். எனவே அந்த 3 சக்கர சைக்கிளை பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு உடனே ஒப்படைக்க மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட மறுவாழ்வுத்துறை அலுவலர்கள் மூலமாகவும் இந்த சைக்கிளை வழங்குமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.